ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தருவது எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ராசியையும் பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு உரிய நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே அதுலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அந்த ராசிக்கு உரிய அதிர்ஷ்ட கற்களை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு யோகம். அந்த ராசி குறிக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு யோகம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு ராசியில் பிறக்கிறதுனால ஒரு லக்னத்தில் பிறக்கிறதுனால அது உரிய பலனை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட போகிறதில்ல. அதுதான் நம்ம ஒரு லக்னவாதியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை ராசின்னு பார்க்குறத விட லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்துக்கிட்டு வரோம். தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசுக்கு உரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குருவுக்கு உரிய நிறம் எதுன்னு பார்க்கும்போது மஞ்சள். அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அல்லது மஞ்சள் எப்போது பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு லக்னத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது தனுசு லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் குரு இருந்தாலும் மீனத்தில் குரு இருந்தாலும் மிதுனத்தில் குரு இருந்தாலும் கன்னியில் குரு இருந்தாலும் இந்த 4 இடத்தில் குரு இருந்தாலும் கண்டிப்பாக மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது தனுசு லக்னத்துக்கு மட்டும்தான். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா என்ன கொடுக்கும்னா கண்டிப்பாக அது நெகட்டிவான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். ஏன் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபய லக்கணங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு அல்லது புதன் கேந்திரங்களில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான விதி. இதை தான் நிறைய பேர் மறந்துட்டு தனுசு லக்கணம் 10ஆம் இடத்தில் புதன் உச்சம் அற்புதமாக கல்வி வருங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது தவறுங்கிறதுனால தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறோம். அடுத்து பார்க்கும்போது குரு நீச்சமாக இருந்தால் கூட இதை பயன்படுத்துவது நல்லது அல்ல. குரு ஒருவேளை நல்ல நிலையில் இருந்ததுனால் இப்போ குரு உச்சமாக கூட இருக்கும். உச்சமாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அது தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த 5, 9 இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்களில் குரு இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தை தனுசு லக்னக்காரர்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்க்கும்போது தனுசுக்கு உரிய ரத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகத்தை பயன்படுத்தலாம். தனுசுக்கு உரிய கடவுள் குருவுக்கு உரிய கடவுளான பிரம்மனையோ தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம். அப்போ முதல்ல தனுசு லக்கணமாக பிறந்துட்டாலே அந்த குரு என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்து தான் அந்த தனுசுக்கு உரிய நிறத்தை பயன்படுத்துறது, அந்த கடவுளை வழிபடுறது அல்ல அதுக்குரிய நவரத்னத்தை அணிந்து கொள்வதை பற்றி முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது தனுசுக்கு 5ஆம் இடம் செவ்வாய். மேஷராசியை குறிக்கிறதுனால அந்த இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கும் உரிய கிரகங்கிறதுனால 5க்கும் 12க்கும் உரியவர். அப்படி பார்க்கும்போது அவர் 50% தான் பலனை கொடுப்பதில் உரியவர் ஆகிறார். அதனால் பார்க்கும்போது அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை அணியலாமா அப்படின்னா கண்டிப்பாக அணியலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுமாதிரி பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பும் இருக்காதுங்கிறத வச்சுக்கணும். அடுத்தது செவ்வாய்க்குரிய முருகனை வழிபடலாமான்னா கண்டிப்பாக வழிபடலாம். நல்ல நிலையை தான் அவர் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய ரத்தினமான பவளத்தை அணிந்து கொள்ளலாமான்னா கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கு மைனஸ் கொடுக்காது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3, 6, 10, 11 இருந்தாலும் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ஆகிடும். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடம் கன்னி. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் 7ஆம் இடத்துலையும் நல்ல பலனை கொடுக்காது. 8ஆம் இடத்துலையும் நல்ல பலனை கொடுக்காது. அப்போ தனுசு லக்கணமாக இருந்து செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த செவ்வாய்க்குரியவற்றை நாம் பயன்படுத்தணும். அடுத்தது 9ஆம் இடத்தை பார்ப்போம். பொதுவாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த 1, 5, 9 பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களை நாம் பார்த்துட்டு முடிவு பண்ணணும். அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சூரியன். இந்த சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீச்சம் பெறாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. நீச்சம் பெற்றால் கூட பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடம் எதிர்பார்த்த விஷயங்கள் வராட்டி கூட ஓரளவு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் பொதுவாக அந்த பாக்கியாதிபதி நீச்சம் பெறாமல் இருக்கிறது நல்லது. பகை கிரகங்களோட சேராமல் இருக்கிறது நல்லது. 8, 12 மறையாமல் இருக்கால் நல்லது. இப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கும்போது சூரியன் தனுசு லக்னத்திற்கு நல்ல நிலையில் இருந்தால், ஏன்னா அவர் பாக்கிய அதிபதி 9ஆம் இடத்துக்குரியவர். அப்போ சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம். சூரியனுக்குரிய நவரத்தின கல்லான
மாணிக்கத்தை அதாவது ரூபியை பயன்படுத்தலாம். சூரியனுக்குரிய சிவன் கடவுளை கண்டிப்பாக வழிபடலாம். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்கும்போது அந்தந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா, 5ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா, 9ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்து முடிவு பண்ணணும். 1, 5, 9 கெட்டு போயிருந்ததுன்னா அவர்களுக்கு பலன் சொல்லியே பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் பாட்டுக்கு அவங்க ரூட்டில் போயிட்டுருப்பாங்க. ஜெயிச்சிடுவாங்களான்னா ஜெயிச்சிட்டாங்க, சில பேர் தோற்றுட்டாங்கம்மா. எதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் மற்றவர்களுக்கு பலன் உண்டான்னா கிடையாது. அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியுமான்னா அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு ரூட்டில் தவறான ரூட்டில் கூட ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல அந்த 1, 5, 9 பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுங்கிறதுனால அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட கடவுள் இதெல்லாம் தேர்வு செய்யறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 1, 5, 9ஆம் அதிபதிகளை தேர்வு பண்ணி நல்ல நிலையில் இருந்தால் அணியலாம். அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் சனி. பொதுவாகவே சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு இங்கே பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் சனிக்கு உரிய நீல நிறம், சனிக்கு உரிய கடவுள்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சனி பகவான் மட்டுமே இல்லை, முனீஸ்வரன் போன்றவர்கள் கூட காவல் தெய்வங்கள் சனியை தான் குறிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனிக்கு உரிய ரத்தினமான ப்ளூ சஃபையர், இந்த நீலக்கல் இவற்றை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது 6, 11க்குரிய சுக்கிரன். பொதுவாகவே குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சுக்கிரனுக்குரிய காரகத்துவத்தை பொதுவாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அது எப்படி இருந்தாலும் சரி. அப்போ சுக்கிரனுக்குரிய வைரத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். அடுத்தது சுக்கிரனுக்குரிய நிறமான அந்த ரோஸ் மில்க் அல்லது பிங்க் நிறத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். சுக்கிரனுக்குரிய பெருமாளை வழிபடாமல் இருப்பது சிறப்பு. இதை முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது புதன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, அவரே தான் 10ஆம் அதிபதி. அதனால் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதாக பார்த்துக்கலாம். அப்போ புதனுக்குரிய பச்சை நிறம், புதனுக்கு உரிய பெருமாள், அடுத்தது புதனுக்கே உரிய மரகதம், இவற்றை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறது பார்க்கும்போது குருவுக்கு சந்திரன் நட்பு கிரகமாக இருந்தால் கூட மீனத்துக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தனுசுக்கு கிடைக்காது. இந்த இடத்துல தனுசு ராசின்னு பார்க்கும்போது கடகம் 8ஆம் இடமாக வர்றதுனால சந்திரனுக்குரிய காரகத்துவத்தையும் பெரிய அளவுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அப்போ எப்படிலாம் பார்க்கும்போது சந்திரனுக்குரிய வெண்மை நிறம், சந்திரனுக்குரிய அம்மன் அந்த வழிபாடு, அதுக்கப்புறம் சந்திரனுக்குரிய முத்து, இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு நல்ல சிறப்பை தரும். இப்படி தான் சுற்றி பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அதற்கு உரிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கணும். அந்த கிரகங்கள் கெட்டு போகாமல் நல்ல நிலையில் இருந்தால் அப்போ அதுக்குரிய விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக இந்த லக்னம், நீங்கள் தனுசு லக்னம்னா உங்களுக்கு குரு தான், மஞ்சள் நிறம் தான், கனக புஷ்பராகம் தான், அதுக்குரிய கடவுள் பிரம்மன் அல்லது கிருஷ்ணமூர்த்தி தான். அதை தான் வழிபடணும்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு தவறான பாதையை கொண்டு போய் விட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வலிமையோடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அவர்கள் பலவீனப்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு மட்டும்தான் முடிவு பண்ணணும். பல பேருக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா அது நம்ம இவ்வளோ நாளும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம், இவங்க பாட்டு உடைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கக்கூடாது. மக்களை பொறுத்தவரையும் மக்களுக்காக தான் இந்த விழிப்புணர்வு விஷயத்தை சொல்கிறோமே தவிர, அதனால் இது பல பேருக்கு பலனுள்ளதாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர்ட்டு ஜோசியக்கார்ட்ட போனோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி 2-3 கல்லை சேர்த்து போட்டு வித்துடுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இது எப்படி எனக்கு சரி வரும், எனக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்க, இல்லை செவ்வாய் மறைவிடத்தில் இருக்க, இல்லை குரு எனக்கு மறைவிடத்தில் இருக்க, இதை எப்படி நீங்கள் போட சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம தனுசு லக்கணத்துக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டக்கல், அது எப்படி இருந்தால் யூஸ் பண்ணலாம், எப்படி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது மகர ராசிக்கு இது எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.